ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ராமா பேர் கேட்குறீங்க, சொன்னால் காப்பிரைட் கொடுப்பாங்க. லவ் ஆஃப் 1000 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமா போட சொல்கிறீங்க. அந்த ட்ராமாவில் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அது வந்து 2024 ரிலீஸ் ஆன ட்ராமாவா இல்லை ஓல்டு ட்ராமாவா, அது மட்டும் சொல்லிட்டா நான் கண்டிப்பாக அந்த ட்ராமாவை நான் போடுவேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை மாதிரி வந்து உங்களை ஜட்ஜாக மாற்றிட்டாங்களா, அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படி பிழைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. என்ன சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே எங்கள் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இப்போ நீங்கள் மாறிட்டீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டே போயிடும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அது ஒரு வெகுளித்தனமாக இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து யார் செலக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. இதை மாதிரி நம்மளா ஜெயிக்கலையா, சார் ரெக்கமெண்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுறா. வழக்கம் போல் வந்து ஒரு பார்க்கில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இது மாதிரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. பசங்கள்லாம் இவ்வளோ அசிங்கமான பொண்ணு போய் ஜெயிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி இங்கே சாருக்கு ஒரு கனவு வருது. இருக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி அதை நினச்சி அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கல. இங்கே ஹீரோயின் வரா. சார் உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லல. என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்க வேணான்னு நினைக்கிறேன், நான் இந்த போட்டியிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சாரும் சரிம்மா வேணாட்டா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நீ இப்போது கலந்துக்கலன்னா என் டிபார்ட்மெண்ட் என்ன ஆறுது, தண்ணி கிண்ணியை போட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்கல, திரும்ப எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் லைஃப்பில் ரொம்ப டவுனாக இருக்கிறப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே இங்கே எஃப்எம்மில் கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குது. இதை மாதிரி உங்களால் செய்ய முடியாதுன்னு யாராவது சொன்னால் அதை நீங்கள் நம்ப வேணாம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில ஹீரோ கரெக்டாக வரான். ஸ்கூலோட டாப்பில் தான் போய் உட்காந்துட்ருக்கா ஹீரோயின். இதை பார்த்த ஹீரோ, இவையே இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரான். நீ தானா, நான் நினச்சி கூட பார்க்கல நீ வருவேன்னு சொல்லிட்டு, வா உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் உட்காரான். நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்பலாம் என் கூட நீ எப்பயுமே இருக்கிற, என்னன்னே தெரியல, நீ ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லல. ஹீரோவை பார்க்குறான், தண்ணியை போட்டு உளறிட்டுருக்கான்னு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த உலகத்தில் ரொம்ப அன்லக்கினா அது நான் மட்டும்தான். பார்த்தியா, என்னோட டார்க் ஸ்கின் என்னை யாருக்குமே பிடிக்கல, என் வாழ்க்கையை பார்த்தா எல்லாருக்கும் ஜோக் ஆகுது. ஆனால் அனி அவள் ஒரு பிரின்சஸ் மாதிரி, அவள் ஆர்ட்ஸ் படிக்கிறா, நான் ஒரு தேவையில்லாத எனக்கு பிடிச்ச ஒரு குரூப் எடுத்துகிட்டு சிக்கி தவிச்சிட்ருக்கேன், நான் ரொம்ப அன்லக்கியான பொண்ணு, என் வாழ்க்கையை பார்த்தா எல்லாருக்கும் ஜோக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, போதும் போதும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் தான் டைனோசர் கேர்ள், என்னையை பற்றி எல்லாரும் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறத பார்த்து ஹீரோ, சரி போதும் நிப்பாட்டு, நீ ரொம்ப வருத்தத்தில் இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா, விடு வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எதுக்காக இப்போ நீ போகலான்னு சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஹைட்டுனா கொஞ்சம் பயமாகவும் கூட இங்கே உட்காந்துருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லையில் தான் காட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான், உனக்கு பயமா, வா உன் பயத்தை நான் போக்குறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி உட்கார் அப்படின்னு சொல்கிறா. அதோட ஹீரோவும் திரும்பி உட்காரான். அப்படி கீழே பார்க்கக்கூடாது, அப்படியே வானத்தை நிமிர்ந்து பார், அந்த ஸ்டார்ஸை பார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, உன் பயமெல்லாம் காற்றுல கரைஞ்சி போயிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் ஹீரோ ரசித்து கேட்குறான். அப்படியே மேலே பார்த்து சிரிக்கிறான். ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி ரசிக்க கற்றுக்கணும் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கையில் ப்ரொஃபஸர் வாங் வந்து பிரின்ஸிபால் கிட்டே சொல்கிறாரு, என்னப்பா என் டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களாம்லன்னு கேட்குறப்ப, ஆமாம் கத்தாத, யாரும் கேட்டுற போகிறாங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சால் ஏன் தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி எதையாவது பண்ணி உன் டிபார்ட்மெண்ட்டை நீயே காப்பாற்றிக்கோப்பா, இதுக்கு மேலே என்னை இதுக்குள்ளே இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால் சொல்லிட்டு விலகிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் வாங்க சொல்லிட்டு இருக்காரு, நம்ம டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூட போகிறாங்க, கடைசியாக நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் கையை கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக போகிறாரு. அங்கே ஏதோ அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது, அதை எடுத்து தூசி தட்டி எடுத்துட்ருக்காரு. அது ஆக்சுவலி அது புக்கு தான். அதை எடுத்துகிட்டு போய் அந்த புக்குக்குள்ளே ஏதோ ஒரு மேப் மாதிரி வைக்கிறாப்புல வச்சுட்டு, இந்த புக்கை நான் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியலையே, இதை வந்து செய்ய தகுதியான ஆள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த மேப்பில் இருக்க செல்லுலார் பேர்ட் அப்படின்ற ஒரு பிக்சரை கொண்டு வரணும், அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு புதையல் மாதிரி, அதை எடுக்க போகிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் வந்து நானும் போவேன் அப்படின்னு சொல்லல, புள்ளி பாய் வந்து நீலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லல, வேணா நான் உனக்கு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண
பண்ண போகிறா. ஐயோ என்னை விட்டுருமான்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். நானும் போவதாண்டா செய்வேன், நானும் இதில் வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்லல. சார் சொல்கிறாரு, இது ரொம்ப ஆபத்தானது, உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது, இந்த புதையல் எடுக்க போகையில் அப்படின்னு சொல்லல. சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ப்ரொஃபஸரை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் ஒன்றுமே செய்யாமல் நின்றுட்டுருக்கான். இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடா இவன் மட்டும் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சேர்ந்து இவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் மட்டும் ரொம்ப ஃபீலிங்காக பார்க்குறான், நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த புதையலை கண்டுபிடிக்க ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. காரில் ஏதோ சினிமாவில் வர மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து புதையல் கண்டுபிடிக்கிறவங்க போடுற மாதிரியே போட்டுட்டு கிளம்புறாங்க. நம்ம வீர பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக தான் கிளம்புறாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவே இருக்குது. ரோடு, பூக்கள், அது மாதிரி வந்து பல மைல் கடந்து அவங்க காரில் வந்து புதையலை தேட போயிட்டே இருக்காங்க. அது ஒரு கடைசியாக ஒரு பாலைவனத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே சில பேர் வராங்க, இது மாதிரி வழி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நான் உங்கள் காரில் ஏறிக்கிடுவான்னு அந்த ஒரு பொண்ணு கேட்குது. ஹீரோயின் சொல்கிறா, வந்த வேலையை விட்டுட்டு வெட்டி வேலையை பார்க்குறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பிள்ளையும் அங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்க மியூசிக்கெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கையில ஹீரோ கிட்ட போய் அந்த பிள்ளை ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பக்கத்தில். ஹீரோயினுக்கு இது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த அம்மா ரொம்ப வந்து வாடடிக்குது, இதை போட்டுக்கோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுது. இவங்கெல்லாம் அங்கே தான் கேம்பிங் மாதிரி போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த ஆள், இந்தாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் வைன், இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட அந்த வைனை கொடுக்குறாரு. எல்லாருமே குடிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து குளிருன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய ஷர்ட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போற்றி விட்றான். இங்கே குண்டன், புள்ளி பாய் எல்லாருக்குமே வந்து அந்த ஆள் கொடுத்தோடனே புள்ளி பாய் வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு சாஞ்சிடுறான். என்னடா இது மயக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குண்டனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இங்கே ஹீரோயின், நான் குடிப்பேன் வைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைனை குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் போதும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லைட்டாக டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடிச்சிடுறான். ஃபஸ்ட்டு ஹீரோயின் தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுகிறா. விழுந்ததுக்கப்புறம் இவன் என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டே இருக்கையில் அவனும் மயக்கம் போட்டு ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். இவங்களுக்கு வந்த காரியம் சாதிச்சாச்சுன்னு சொல்லிட்டு களவாண்டுட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ஹீரோயின் காலையில் எந்திரிச்சு பார்க்குறா. என்னடா இது எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில ஹீரோ மேலே படுத்துருக்கிறது பார்த்து மேடம்க்கு ஒரே வெக்கப்பட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா காரை எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டே உங்களால் தான்டா எல்லாம் ஆச்சு, பொம்பளை பிள்ளைகளை கண்டோன்னே எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களேடா, இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லல. இந்த புள்ளி பாய் மட்டும் அந்த பொண்ணு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்குது மேப்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின், ஜாலி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த புதையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே புள்ளி பாய் மட்டும் அழுதுகிட்டே போகிறான். அந்த புள்ள போயிடுச்சு என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. எல்லாருமே வந்து ஏதோ 1001 படத்தில் போகிற மாதிரியே போயிட்டுருக்காங்க புதையலை தேடி. அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிஸ்கட் கொடுத்துருப்பா. பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, பசிக்குது கூடுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ மட்டும் அந்த மேப் மாதிரி ஒன்று வச்சு பார்த்துட்ருக்கான், போகிற வழி எங்கன்னு சொல்லிட்டு. அது ஹீரோவும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம், எவ்வளோ நேரம்டா இப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றான். எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாப்புல இருக்குது. இங்கே வாங்க, இங்கே எனக்கு தெரியுது அந்த வந்து ஏஷியன் கோட்டை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த கோட்டையை பார்த்துட்டு எல்லாரும் விழுந்தடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து இதான் பழமையான அந்த கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்கையில் எனக்கு 1001 சீன் தாங்க ஞாபகம் வருது. எல்லாருமே போகிறாங்க. அங்கே ஒரு முயல்குட்டியை ஹீரோயின் பார்த்து, அங்கே பாரு அங்கே ஒரு அழகான முயல்குட்டி போகுதுன்னு சொல்கிறா. அதை வந்து குண்டன் போய் பிடிச்சிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே கொடுக்குறான். நான் நைட்டுக்கு தான் டின்னர் அப்படின்னு குண்டன் சொல்லல. இதை போய் எவனா திம்பானடா அழகான முயல்குட்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி கொடு, உன்கிட்ட இருந்தால் நீ எப்படியும் சுட்டு சாப்பிட்ருவ, அது ஏன் கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்குட்டியை வாங்கி அவளை வச்சுக்கிறா. யார்ட்டையுமே கொடுக்கல. கடைசியில் இன்னொரு பையன்ட்ட மட்டும் கொடுக்குறா. ஏன்னா அந்த பையனுக்கு பசுக்கலையாமா, அதனால தான் அந்த முயல்குட்டியை வந்து சுட்டு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறா. அந்த குண்டு பையல்கிட்ட மட்டும் கொடுத்துடாதடா, கண்டிப்பாக சுட்டு சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லல. அவங்க எல்லாருக்குமே நிஜமாலே ரொம்ப பசிக்குதுங்க. இங்கே ஹீரோ வந்து அங்கே நிறையா கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது சில எழுத்துக்களில், அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கல. அப்படியே போயிட்டே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அங்கே ஒரு சிலை இருக்குது போல இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரியாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல. அங்கே போய் அந்த சிலையில் ஏதோ டச் பண்ணோன்னே ஒரு குகை மாதிரி ஓப்பன் ஆகுது. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறான். ஒவ்வொருத்தராக பயந்து உயிரை கையில் பிடிச்சிட்டே போகிறாங்க. என்ன குகைன்னு தெரியல, இதுக்குள்ளே போனால் ஏதாவது நம்ம தேடி வந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு
சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டே போகிறாங்க அந்த குகைக்குள்ளக்க. நாங்கள் எதுக்குடா வந்து எங்களை வீட்டிலேயே விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு வேற அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே ஹீரோயின் இன்னொரு குகைக்குள்ளே அசால்ட்டாக போகிறா. ஹீரோ பதறி அடிச்சுட்டு தான் வரா. இவன் எதுக்கு இப்படி போகிறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு மண்டைக்கூடு மட்டும் இருக்குது. இவங்க உள்ளே போனோன்னே எதையும் மிதிச்சிடுறாங்க. அந்த டோர் வந்து லாக் ஆகிடுது. அது கல்லுனால தான் செய்யப்பட்டிருக்கு போல். இவங்கெல்லாம் உள்ளே போய் லாக் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், டே விளாடாதீங்கடா கதவை திறங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். வெளியே இருந்து ஏய் கம்முன்னு இருங்கடா அவங்க பேசுகிற சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்னென்னமோ தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஒன்றுத்துக்குமே வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த குண்டா பையன் போய் அங்கே ஏதோ ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறான். அதை ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே வந்து ஏதோ ரவுண்டாக பார்க்குறான் ஹீரோ. அதை திரும்ப ஹீரோயின் போய் மிதிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், எதையும் பண்ணிடாத, ஏதாவது பண்ணால் நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வெளியே அவன் எதையோ திருகினோடனே இங்கே உள்ளக்க ஏதோ வந்து ஆணி மாதிரி வருது எலும்பில். இது மாதிரி 2 பேரையும் குத்துறதுக்கு அதை அவன் திரும்ப நகட்டினோடனே அது பேக்கில் போயிடுது. இப்படி இவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க உள்ளக்க. இதை மாதிரி வந்து அவன் இதை மாதிரி பண்ணி வெளியே இருந்து விளாண்டுட்டே இருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், எதையும் அமுக்காதடா, உள்ளே இருக்கிற யாருக்கும் ஏதோ ஆபத்தாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அப்போ ஹீரோயின் சொல்கிறான், நீ ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம், நீ ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ வேணா அணியை போய் காப்பாற்று, அவளுக்கு தான் அது மாதிரி பாதுகாப்புலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் திரும்ப அந்த ஆணி வர்ற மாதிரி இருக்குது. ஹீரோயின் அது பக்கத்திலே வரலம்மா, கொஞ்சம் தள்ளி போறியா, ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே வெளியே இருந்து இன்னொரு பட்டன் மாதிரி பார்க்குறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணோடனே உள்ளக்க இருக்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதை பார்த்த ஹீரோயின் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருக்கா. இங்கே வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியலன்ற ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு எலும்பு கூட இருக்குது. ஹீரோயின் சொல்கிறா, பல பேர் வந்து இப்படி செத்து போயிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில் அங்கே ஒரு எலும்பு கூட இருக்குது. இதை பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே இருக்கல அப்படின்னு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ எதுக்காக வந்தானோ அதை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே செல்லுலார் பேர்டோடைய வந்து அந்த ஸ்கேல் இருக்குது. இதுக்காக தான் அவங்க தேடி வந்திருப்பாங்க. கடைசியில் ஃபைனலி நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டே இருக்கையில் இது மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே இதுதான் சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த செல்லுலார் ஸ்கேலில் இருக்க படத்தை பார்த்தா சுட்ட கோழி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதுதான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட ஒரு ஸ்ட்ரக்சர் போல் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. டக்குன்னு அது எடுக்கவுமே அங்கே இருக்க வெளிச்சமே போயிடுது. என்னன்னு தெரியலேன்னு ஒரு நிமிஷம் அவங்க ஸ்டக்காக நிற்கையில் மேலே வந்து இடிஞ்ச பாகங்கள் வந்து விழுகுது. கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து ஒரு நிலவதிர்வு மாதிரி பட்டு இடிய போகுது. அங்கேருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்கே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஓடுறாங்க. அந்த இடமே இடிஞ்சு விழுக போது ஒரு வழியாக வந்து வெளியே வந்துட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா, நம்ம தப்பிச்சு ஒரு வழியாக வெளியவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சுற்றி இல்லை யாரோ ஹீரோவை அடிக்கிறாங்க. ஹீரோயினையும் அடிக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே காட்டுவாசி தான். இதோடு இந்த எபிசோட் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா காட்டுவாசிலாம் காமிக்கிறாங்க, ரொம்ப போரிங்காக இருக்குமா அப்படின்லாம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் எப்படிலாம் வந்து பியூட்டியாக போகிறாங்க, அந்த கான்டெஸ்ட்டில் எப்படிலாம் ஜெயிக்க போகிறாங்க, ஹீரோயினுக்கு எப்படிலாம் லவ் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க.